ஹலோ, இன்னைக்கு நம்ம மிசலனியஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் கான்செப்ட்ல ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்ல அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அதை ஓட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேல்யூ ஆஃப் என் கேட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது இத்தனாவது டேர்ம்ல அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். First problem, f is a function satisfying f of x plus y equal to f of x f of y for every x comma y in natural numbers such as that f of 1 equal to 3 and sum of x equal to 1 to n f of x equal to 120. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது இப்போ 2 எப்படி எழுதலாம், 1 plus 1 எழுதலாம். அப்படின்னா எஃப் ஆஃப் 1 plus 1 எஃப் ஆஃப் 1 டைம்ஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது போக எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 3. அது போக ஒரு என் டேர்மோட சமேஷன் 120. அப்படின்னா அந்த எண் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாமா? இப்போ அந்த சமேஷன்ல இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப் ஆஃப் எக்ஸ் 120. அதை பிரிச்சு எழுதணும்னா எஃப் ஆஃப் 1 பிளஸ் எஃப் ஆஃப் 2 பிளஸ் எஃப் ஆஃப் 3 பிளஸ் டாட் 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 எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு 120. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 1ன்னா எஃப் ஆஃப் 1 அதை அப்படியே வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் 2வை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் 1 பிளஸ் 1ன்னு எழுதலாமா? எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 2 பிளஸ் 1ன்னு எழுதலாமா? அந்த மாதிரி எஃப் ஆஃப் என்ன எழுதலாம்? n மைனஸ் 1 பிளஸ் 1ன்னு எழுதலாமா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதணும்னா இங்க எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 1, இங்க எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 1ன்னு வரும். அப்படியே கொண்டு போனோம்னா எஃப் ஆஃப் n மைனஸ் 1 எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 120. இப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது? எஃப் ஆஃப் 1 ஹோல் கியூப் ஆகுது. அப்படியே போய்கிட்டே இருந்தா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எஃப் ஆஃப் 1, செகண்ட் டேர்ம் எஃப் ஆஃப் 1 ஹோல் ஸ்கொயர், தேர்ட் டேர்ம் எஃப் ஆஃப் 1 ஹோல் கியூப். ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தா லாஸ்டா என்ன வரும்? எஃப் ஆஃப் 1 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 120. இப்போ இந்த டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்கொயர் 3 கியூப் டாட் 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 3 பவர் n ஈக்குவல் டு 120. ஓகே, இதுல a என்ன? 3, r 3, சமேஷன் sn 120. ஓகே, இப்போ இதனுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ Sn equal to 120. Sn ஓடது a into 1 minus, இங்க r it's a greater than 1. So அதோட ஃபார்முலா r power n minus 1 r minus 1. 120. 3 power n minus 1 over 3 minus 1 equal to 120. And then 3 by 2, 3 power n minus 1 equal to 120. So 3 power n minus 1, 120 divided by 3 times 2. Mm. 40 into 2. So 3 power n minus 1, 80. 3 power n equal to 81. 81 எப்படி எழுதலாம்? 3 power 4 எழுதலாம். So n is equal to 4. Okay, so the correct answer is n is equal to 1. The value of n is 4. Next is sum. The sum of some terms of GP is 315.
whose first term is 5 and common ratio is 2. Find the last term and the number of terms. The value of n கண்டுபிடிக்கணும் and then அதோட last term என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும். a வந்து என்னன்னு கொடுத்துவாங்க 5, r வந்து 2 which is greater than 1. So Sn is equal to என்னன்னு கொடுத்துவாங்க 315. இங்க ஃபார்முலா என்னன்னா a times 1 sorry r வந்து 1 விட அதிகமா இருக்கிறதுனால Sn ஓட ஃபார்முலா என்ன a times r power n minus 1 divided by r minus 1 equal to 315. A ஓட value 5, r ஓட value 2, 2 power n minus 1, 2 minus 1 equal to 315. 2 power n minus 1 equal to 315 divided by 5. 6 5s are 30, balance 1, 3 5s are 15. So 2 power n minus 1 equal to 63. 2 power n is equal to 63 plus 1. So 2 power n is equal to 64. 2 power n equal to 2 power 6. 64 can be written as 2 power 6. So n is equal to 6. So n is the number of terms அப்படின்னு பார்த்தா n is equal to 6. அப்படின்னா last term எப்படி இருக்கும்? இப்போ general term என்ன மாதிரி இருக்கும்? GPல a, ar, ar squared, ar cube, ar power 4, ar power 5. So 6th term ஓட format ar power 5. ஸோ 6th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே டோட்டலாக வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6. லாஸ்ட் டேர்ம் அப்படின்னா இங்கே என்னது அப்படின்னா 6th டேர்ம். 6th டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஏஆர் பவர் 5. ஏவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 6 பவர் 5. சாரி, ஆரோட வேல்யூ 2, 2 பவர் 5. ஸோ 5 times 32. ஸோ 3 to 5 to 10, balance 1. 3 to 6, 7. Wait. 5 to 10, balance 1. 3 5s are 15, 16, 160. 160 would be the answer. So, இங்கே வந்து மொதல் 6 டேர்மை சம் பண்ணால் வந்து 315 கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்து அந்த 6th டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 160 would be the answer. ஓகே, இந்த 2 சம்ல என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எடுத்துட்டு சமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆஃப் த என் டேர்ம்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் என் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இந்த செகண்ட் சம்ல வந்து லாஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.